குக்கு வித் கோமாளி சீசன் 7ல இப்ப ஜூனியர் விஸ் சீனியர் போய்க்கிட்டு இருக்கு. இது 2வது வாரம். 2வது வாரத்துல சீ ஃபுட் சேலஞ்ச். கடல் உணவுகள வச்சு வந்து பாத்தீங்கன்னா சமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பேரிங் நடந்துச்சு. நம்ம பேரிங்ல வந்து பாத்தீங்கன்னா கோமாளிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஹீரோயின் கெட்டப்ல வந்திருந்தாங்க. இந்திய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா சமைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்திய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஹீரோவா இருக்கலாம், இல்ல ஹிந்தி ஹீரோவா இருக்கலாம், ஹீரோயினா இருக்கலாம். அந்த மாதிரி கெட்டப்ல நம்ம கோமாளிகள்லாம் வந்திருந்தாங்க. பேரிங் ரொம்ப சூப்பராவே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்வான்டேஜ் டாஸ்க். அட்வான்டேஜ் டாஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா கடல் சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பீச்ல விக்கிற நம்ம பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல தான் பண்ணணும் அப்படின்னு அட்வான்டேஜ் டாஸ்க் சொல்லியிருந்தாங்க. கத்தியாலேயே அந்த ஸ்ப்ரிங் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் விஸ் சீனியர் போய்கிட்டு இருக்கு இல்லையா? எல்லாத்தோட இதையும் டோட்டலா கவுண்ட் பண்றாங்க. அத வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் சைடுல இருந்து அதிகமா ஸ்ப்ரிங் ரோல் பண்ணியிருக்காங்களா? இல்ல சீனியர் இதுல இருந்து பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது சீனியர்ஸ் தான் அதிகமா பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த வாரம் அட்வான்டேஜ் டாஸ்கையும் சீனியர் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த வாரமும் வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் அவங்க தான் வின் பண்ணியிருந்தாங்க. மெயின் குக்கிங் கடந்த வாரம் டிராவ் ஆனுச்சு. இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.